நடு ரோட்ல நடமாடும் பெடிக்யூர் சர்வீஸ் வந்து எந்த கண்ட்ரிலயாவது பண்ணிருக்கீங்களா? இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் வியட்நாம். வைப் வித் பாரு வியட்நாம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஹனாயோடைய 2 days 2 nights-க்கான ஐட்னரி ஷேர் பண்ண போறேன். டனங்ல இருந்து ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்டை பிடிச்சு நாங்க ஹனாய் வந்துட்டோங்க. இங்க நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ஆக்டிவிட்டி தான் ஹாலாங் பே டே க்ரூஸ். அமெத்திஸ்ட் க்ரூஸ்னு ஒரு பக்காவான க்ரூஸை செலக்ட் பண்ணோங்க. ஒரு நாள் முழுக்க இந்த க்ரூஸை பல ஹெரிடேஜ் ஸ்பாட்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது லைம் ஸ்டோன் கேவ். 1000 படிகள் ஏறணும். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ பிரம்மாண்டமான லைம் ஸ்டோன் கேவ். அது பார்க்கும் போதே உங்களுக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மள எமரல்ட் வாட்டர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங்க ட்ரையல் பண்ண வைப்பாங்க. அதுல நான் செலக்ட் பண்ணது பனானா போட்டிங். அடுத்த நாள் நாங்க போனது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டான நின் பின் ப்ராவின்ஸ். வியட்நாமுடைய அந்த காலத்து கேபிட்டல் சிட்டியான ஹவுலூக்கு போனோங்க. அங்கதான் அந்த ராஜாக்களுடைய சிம்பிளான பேலஸ பார்த்தேன். பேலஸ பார்த்து முடிச்ச கையோட ட்ரங் அண்ட் போட்டிங் போயிட்டேங்க. 2 பக்கமும் மலைகள் சூழ அந்த கேவுக்குள்ளலாம் நம்மள போட்டிங் கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கிற கோயில்களையும் நமக்கு காமிச்சாங்க. வியட்நாம்ல நீங்க வேற எந்த ஸ்பாட்லாம் போனீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்ட்ரியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.